தேவநாமம் மையப்படுவதாக. நம்முடைய தியானத்துக்காய் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நண்பர்கள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு டேபிள் மேலே உட்காந்து பேசிக்கொண்டு இருந்தாங்க. பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிச்சுதான். ஒரு முறை அடிச்சது எடுக்கலை, 2 முறை அடிச்சது எடுக்கலை, 3 முறை அடிச்சது எடுக்கலை, 4வது முறை அந்த ஃபோன் அடிச்சுன்னு ஒரு நண்பர் எடுத்தாலும் நான் எங்க 2000 ரூபாய்க்கு போட பார்த்தேன், அது நல்லா இல்லை, 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டா எனக்கு கிடைச்சோம். எடுத்துக்கோ. சரி, ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நண்பர்கள். திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதே ஃபோன் அடிச்சுதான். எங்க 1/2 சவரத்தில் மோந்திரத்தை பார்த்தேன், அது நல்லா இல்லை போல தெரியுது, என் கைக்கு செட் ஆகலை, 1 சவரத்தில் எடுத்துக்கோன்னு கேட்டிருக்கோம். எடுத்துக்கோண்ணா. இதை எதிர பேசி கொண்டு இந்த நண்பன் பார்த்தானா, என்னடா அவங்ககிட்ட 1 மணி நேரமாக பேசி கொண்டு இருக்க, ஒரு 1000 ரூபா கூடுறான்ட்டு. ஆனால் அவங்க பொண்டாட்டி பேசின உடனே புடவை எடுத்துக்க சொல்கிறேன், நகை எடுத்துக்க சொல்கிறேன். அது சொன்னேன், அந்த ஃபோனு யாருக்குன்னு எனக்கு தெரியாதுடா, ஏதோ வந்தது, என்ன பண்ண. அவங்க கேட்டாங்க, நல்லவங்க போல தோணுச்சு, எல்லாரும் எதை செய்தாலும் என்ன பண்ணுவாங்க, கணவரை கட்டி செய்வாங்க பொழுது, அதனால எடுத்துக்கன்னு சொன்னேன்ட்டு. இல்லை, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையின் குடும்ப வாழ்க்கை நம்ம எப்படி வாழுகிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இல்லை, நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வீட்டை கட்டுறோம் என்பது தெரியாது இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை கட்டமைப்பு எப்படி இருக்கிறது. இல்லை, அந்த நண்பர் சொன்னது போல எல்லாத்தையும் எடுத்துக்க மனம் போல எடுத்துக்கோன்னு சொன்னது போல இருப்போம்னால், மனம் போல போக்களை வாழ்ந்து கொண்டு போனால் நம்மளோட வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும்போது கடைசியாய் அவர் சொன்ன ஒரு ஓமை படிக்கலாமா? படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். இவைகளின்படி செய்கிறவனோ தன் வீட்டை கட்டின. நல்லா கவனிக்கணும். நான் எதற்காக சொன்னா, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை யாருக்காக ஏதோ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலான்னு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி வேணாலும் வாழ்ந்து போலான்ட்டு இல்லைங்க. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை எது மேலே நம்ம வீடை கட்டி கொண்டு இருக்கோம் என்பதற்கு. ஒரு தனி மனிதன், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நீங்க வீடா இருக்கிறீங்க, அந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த அழகா சொல்றது 24ஆம் வசனம். புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை எது மேல கட்டினான்? கண்மலை மேல் கட்டினான். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அழியவில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்யாது இருக்கிறவனோ தன் வீட்டை புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டில் மேல் மோதின போது விழுந்து முழுவதும் என்ன பண்ணது? நல்லா கவனிக்கணும். 2 பேர் வீடு கட்டினாங்க. ஆனா 2 பேர் வீட்டுக்கு மேல என்ன வந்தது? பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. இல்ல, அப்படிதானே? இப்ப பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க, எப்படி வாழ்ந்தாலும் சரி, பணக்காரனா வாழ்ந்தாலும் சரி, ஏழை வாழ்ந்தாலும் சரி, கைப்பிடிங்க. பிரச்சனை நம்மளுக்கு என்ன வரணும்? பெருமழை வரும், பெருங்காற்று வரும், பெருவெள்ளம் வரும். எப்படி வாழ்ந்தாலும் என்ன வரப்போது? நல்ல ஒரு பாட்டுக்கிட்ட ஒரு 50 லட்சம் ஆற நடிகர் முடிவை பாருங்க. அந்த நடிகர் முடிவுலாம் என்ன பண்றாங்க? நான்கு கொண்டே சாவுறாங்க. நினைக்கலாம் அவங்க பெரிய பணம் வாங்குறாங்கன்ட்டு. இல்ல, பணக்காரனுக்கு அதே பிரச்சனை, ஏழைக்கு அதே பிரச்சனை தான். ஆனா நம்ம எது மேல வீடு கட்டுறோம் என்று பார்க்க வேண்டும். பிரச்சனை பார்த்து நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியாது. பிரச்சனையை பார்த்து நம்ம சிந்தனை பண்ணுவோம். நம்ம எந்த மேல வீடை கட்டி கொண்டு இருக்கோம். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். பிரச்சனை இல்லாத குடும்பம் யாரு சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்து 5-6 காலேஜ் வச்சிருக்க ஜேபிஆர் கடைசி வரைக்கும் நொய் கஞ்சி சாப்பிட்டு தான் செத்தாரு. இல்ல, சென்னை பட்டத்துல அநேக கல்லூரி வச்சிருக்கிறோம், கடைசி வரைக்கும் நொய் கஞ்சி தான். ஜேபிஆர் காலேஜ், பனிமலர் காலேஜ், ஜோசப் காலேஜ், சத்யபாமா காலேஜ், கடைசி வரைக்கும் நொய் கஞ்சி. அதுதான் சாப்பிட்டா தான் அவர் வாழ முடியும். ஆனா நான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன் அந்த நாட்கள்.
டிரைவராக வேலை செஞ்சேன். நான் சொல்றது புரியுதா? நம்மள வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். எப்படி எந்த மேல நம்ம வீடு கட்டி கொண்டிருக்கோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், கடன் தொல்லைகள் வரும். அவரோட வாழ்க்கை கடன் தொல்லை இல்லையா? எங்க வீட்டு இடத்த காமிச்சு அவர் 3 ஏக்கரை காமிச்சு லோன் வாங்கிட்டாரு அவரு. அதே ஜெயிப்பாரு அவர் பேர்ல இல்ல. எல்லார் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த வீடு நிக்குதா என்பதுதான் நம்ம சிந்திக்க வேண்டும். இல்ல நான் பாடினல இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் பார்த்தால் அந்த இன்ப இயேசு ராஜா நீங்க அந்த பாடும்போது உங்க உள்ளத்துல நீங்க சிந்திங்க கொஞ்சம். இந்த ஆராதனை ஏன், நீ எதுக்கு ஆராதிக்கிறோம், ஏன் நம்ம யாரை பார்க்க போறோம்? இல்ல முற்கிடம் சூடப்பட்ட தலையை பார்ப்பேன், வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா செய்வோமா? செய்யறோம் ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம். எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆராதனை எப்படி இருக்கு, நம்ம எதற்காக கூடப்பட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம், யாரை பார்க்க போறோம்? இல்ல அந்த 25 வசனம் படிக்கலாம். 24 வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையல்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எதன் மேல கட்டுகிறான்? கண்மலை மேல் கட்டணும். நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை நாம் எதன் மேல கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? எல்லாரும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எல்லாரும் வாழ்க்கை வாங்குறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா படிச்சிட முடிவில் என்ன, அவளோட நிலைமை என்ன? எல்லாருக்கும் நண்பர் இருக்காங்க, நண்பர் நல்லா இருக்காங்களா? வாழ்க்கை சரியா போய் கொண்டிருக்கிறதா? அப்படி நாம் சிந்திக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்மளை சிந்திப்பதற்காக நம்முடைய முடிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையில பெருமழை செறிந்து பெருங்காற்று அடித்து மழை வந்து நம்மளுக்கு மோதுதான் செய்ய போகுது. நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், நம்ம வீடு இடிக்கதான் போடும்போது இடிச்சிட்ட பிறகு நம்ம எங்க போறோம்? அதான் மேலான காரியம். அவருடைய வார்த்தையை கேட்டு அவன்படி செய்கிறேன் எவனோ கண்மலை மேல் தன் வீட்டை கட்டி. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய கண்மலையாக கிறிஸ்து மேல் நம்முடைய வீட்டை கட்டுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய கண்மலை கிறிஸ்து தானே, நம்ம கண்மலை கிறிஸ்து தானே, அந்த கிறிஸ்து மேல் நம்முடைய வீட்டை கட்டுகிறோமா என்பதை பார்க்க வேண்டும். யாருக்கு அந்த நண்பர் சொன்னாங்க எடுத்துக்க, அவனுக்கு என்ன லாபம், அவனுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் கிடையாது. எதனா நஷ்டம் இருக்குதா? யாரோ கஷ்டப்பட்டது, அப்படித்தான் போயின்னு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கை. அதெல்லாம் வாழ்க்கை இல்ல, அது எல்லாம் வாழ்க்கை. நீங்க அப்படியே படிங்களே, 28 வசனம் படிக்கலாம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி பிடித்த போது அவர் வேதபாரகர்களைப் போல் போதியாமல் இல்ல, வேதபாரகர்களே பார்க்கிறாங்க, என்னையா இப்படி போதிக்கிறாரு, என்னையா போதித்தாரு? அவர் சொல்றாரு, நீங்க 22 வசனம் 23 வசனம், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக சொல்வார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை, யார் இவங்க? கோயிலுக்கு, அழகான கோயிலுக்கு வந்தவங்க, வேதத்தை படிச்சவங்க, வேதத்தின்படி தீர்க்கதரிசனம் சொன்னவங்க. ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலம். இயேசுநாதர் நம்ம அறிஞ்சிருக்கிறா? அறிஞ்சிருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்க இல்ல, இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி எப்படி கட்டமைக்கிறோம் என்பதை தான் பார்க்க வேண்டும். வேதத்தில் நான் ஒரு 3 மனிதர்களை காமிக்கிறேன். அந்த 3 மனிதருடைய வாழ்க்கை நிலைமை, நீங்க முடிவை நீங்க பாருங்க. இல்ல, அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டது? அவங்களுடைய வாழ்க்கையிலும் பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது, பெருமளம் செறிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, மோதினது. அவர்கள் எப்படி நிலைத்து நின்றார்கள்? நாம் படிக்கலாமா? ஒரு 3 மனிதர்களை பார்க்கலாம். அவர்கள் வாழ்க்கை எப்படியாய் கட்டமைத்தார்கள். நாம் முதலாம் வேத பாடமாய் படித்த தானியேல்
நாம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம். ஒரு அந்நிய மனுஷன், தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்த அந்நிய மனுஷன் தன் நண்பனாகிய தானியேல் மூலமாய் அந்த இயேசு கிறிஸ்துவை மெய் தேவனை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட அந்த நேபுகாத் நேச்சர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திடீரென்று பெருமல்ல வந்தது, பெருங்காற்று வந்தது, பெருமளம் மோதினது. ஆனால் அவன் வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்பட்டது என்பதை நாம் படிக்கலாமா? நாம் படிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 வசனம் படிக்கலாம். நல்லா கவனிக்க. அந்த நேபுகாத் நேச்சர் சொல்றான், இது என் வல்லமையின் பெருமையினால் பேசிக்கொண்டு இருக்கிறான். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது 30ஆம் வசனம் படிக்கலாம். மகா பெரிய பாபிலோன் என்றான். அப்படி அந்த ராஜா முதல் வசனம் அப்படிங்களா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பூமி எங்கும் சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் எழுதுகிறது என்னவென்றால், அவன் அந்த நேபுகாத் நேச்சர் சாதாரண மனுஷன் இல்லை. என்ன பாருங்க, அவர் சாதாரண ராஜா இல்ல, பூமி எங்க இருக்கிற மனுஷனுக்கு ராஜாவா வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த அந்த ராஜா அவரோட வாழ்க்கையில பெருமல்ல வந்தது, பெருங்காற்று வந்தது, மோதினது. ஆனா வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? 32ஆம் வசனம். மனுஷர் என்று தள்ளப்படுவாய், மிருகங்களோடு சந்தரிக்கப்படுவாய். யார் அது? ராஜா. ஒரு நிமிஷத்துல அவன் என்ன பண்றவன்? மாடாய் மாற்றப்படுகிறான். அதோட விளைவு வேதவசனம் சொல்லுது, அவன் அகந்தியாய் பெருமையாய் நடந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் கொடுத்த வாழ்க்கைங்க இது லேசான வாழ்க்கை அல்ல. இது லேசான வாழ்க்கை அல்ல. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இகபர பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷமான நாட்கள் இது. இந்த நாட்களை காணாத எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை நல்லவர்கள், படித்தவர்கள் இல்லை, காணாத போயிட்டார்கள். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத நம்மளை கர்த்தர் இந்த நாட்களை வைத்திருக்க ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆனால் இந்த நேபுகாத் நேச்சரை போல அகந்தை உள்ளவனாய், பெருமை உள்ளவனாய், தனக்குத்தானே வாழ்கிறவனாய், எப்படினா யாருன்னா எப்படினா வாழட்டும், நம்மளாம் எப்படிலாம் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்மளோட வாழ்க்கை மிக மோசமான, அந்த புத்தி இல்லாத மனிதன் கட்டினானே, பெருமழை வந்து பெருங்காற்று வந்து அவன் மோதின போது அந்த வீடு முற்றிலுமாக அழிந்து விழுந்தது போல விழுந்து போயிடும். இந்த நேபுகாத் நேச்சர் அவன் தன்னை பெருமையாய் எண்ணினார். விளைவு 32ஆம் வசனம் படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். ஒட்டுதலும் படிக்கலாமா? மாடுகளை போல புல்லமேவாய், இப்படியே நல்லா கவனிக்கணும். இல்ல, தமக்கு யாருக்கு சித்தமானதை கொடுக்கிறா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் படிக்கலாம். மனுஷனால் தள்ளப்படுவாய், ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவர்களுக்கு கடவுள். இங்க நல்லா கவனிங்க, கொஞ்சம் பாருங்க தயவுசெய்து. நம்ம எவ்வளவு இந்த ஆராதனையே, ஜெபம் பண்ணுவதில், வேதம் படிப்பதில் எவ்வளவு அசட்டை பண்றோம் இல்ல? நம்ம இந்த பைபிள் இல்லாத எத்தனை இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனை ஜாதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த பைபிள் நம்முடைய கையில கிடைக்காம அடிக்கடி சொல்லுதான், நீங்க இன்னும் அந்த முஸ்லிம் நாடாகிய அரேபிய நாடுகளை நீ போயிடலன்னா இன்னும் அந்த வேதாமத்தை எடுத்துன்னு போக முடியாது. ஏன்? ஜார்க்கண்டில் போன மாதத்தில் போடப்பட்ட சட்டம், முழு வேதாகமத்தை எடுத்து யாரும் படிக்க கூடாது. ஜார்க்கண்ட்ல பைபிளை வைத்துட்டு சொல்லுங்க, அவங்க மதமான சட்டம் அவங்க மேல் பாயும். ஆனா நமக்கு அந்த நிலைமை கிடையாது. சுதந்திரமாய் படிக்கலாம்.
ஆனா நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நம்ம எப்போது அற்பமாய் பண்றோம். இந்த நேபுகாத்நேச்சர் கடவுள் கொடுத்த அந்த ராஜ்யத்தை, கடவுள் கொடுத்த அந்த நாட்களை அவன் பெருமையாக அகந்தையாய் நடந்தான். அவனுடைய விளைவு அவன் மாடுகளை போல பில்லு தின்னப்பட்டவனாய், தமக்கு சித்தமா இருக்கிறவர்களுக்கு நீ அறிந்து கொள்ள மட்டும் விளம்பினது. 33 வசனம். அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சருக்கு நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு, யாருங்க, யார் அவன், யார் அவன்? ராஜா. நம்ம நினைச்சுக்கணும் நம்ம இருக்கிற நிலைமை யாரும் நம்மளை மாற்ற முடியாதுன்ட்டு. கடவுளுடைய இமை நம்ம விட்டு விலகுவோமானால், கடவுளுடைய கிருபை நம்மளை விட்டு விலகுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்ட மனிதனா இருப்போம். இல்ல, ரோடு நாய் அடிபட்டு கிடக்குது, அது போல கிடப்போம். ஆனா தேவனுடைய மகா பெரிய இரக்கம், தயவு, கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய அன்பு இந்த நம்மளை இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டு, எப்படிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை நாம் எப்படி கட்டமைக்கிறோம் என்பதுதான் உண்மை. இல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டமைக்கிறோம், குடும்பத்தை எப்படி கட்டுகிறோம். இந்த ராஜா அந்த 28ஆம் வசனத்திலிருந்து படிப்போம், நாம தனக்கு பெருமையாய் வாழ்ந்தான். ஆனால் விளைவு அவன் மாடுகளை போல என்ன பண்ணாம பில்லு தின்றான். நீங்க படிங்களா? இப்ப 37ஆம் வசனம் படிக்கலாம். நேரம் அப்படியே நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் படிங்க. நேபுகாத்நேச்சராகிய நான், இல்ல இங்க 34ஆம் வசனம் படிக்கலாம். எங்க வேறு எடுக்கிறான்? வானத்துக்கு ஏறு எடுக்கிறான். நான் கண்களை ஏறு எடுத்தும் போது அப்பெல்லாம் இது வரைக்கும் புத்தி எங்க இருந்தது? நமக்கு புத்தி தருவர் யாருங்க? நமக்கு புத்தி தருவர் யார்? இல்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம போன வருஷம் நமக்கு அந்த புத்தி இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்க போவோம்? கோமால போவோம். இல்ல, புத்தி இல்லைன்னா எங்க போவோம்? கோமா நோயாளி, அவ்வளவுதான். எனக்கு புத்தி வந்தது. யாரு? யார் அவன்? யார் அவன்? உன்னதமானவரை சோத்தரிப்பு. ஒரு ராஜா அந்நிய தேசத்திலே அந்நிய விக்கிரத்தை வணங்கி கொண்டிருந்த ராஜா, அவன் இப்ப தேவனை, உன்னதமானவர் தேவனை என்ன பண்றாம சோத்தரித்து, அவன் சொல்றான் என்றென்றைக்கு அவரு அவனை ராஜாவிட நம்ம பாக்கியப்பட்டவர்கள். ஏன்னா அந்த குலத்துல பிறந்திருக்கோம். இயேசுநாதர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், பொக்கிஷமான பாக்கியம். அவரை நம்ம சோதரிக்கிறோமா? அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியுதா நம்மளால? அவருடைய கர்த்தத்துவம் நித்திய நித்திய நித்தியமான கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம், யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை. அப்படியே படிச்சுடுவாங்க. 37ஆம் வசனம் படிங்க. அவனுடைய கடைசி, ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமானவைகள். என்னது? அகதனது அகதனது என்னோட வார்த்தையில பெருமை, பெருமை, அகந்தியா நடக்கிறவர்களை தாழ்த்த. நல்லா கவனிக்கணும். நம்ம வீடு எப்படிப்பட்ட அலங்காரமான வீடு கட்டலாம், மார்பிள் போட்டு கட்டலாம், பனிங்க கல் போட்டு விதமா வீடு முழுவதுமா கிரானைட்ல கட்டலாம். ஆனா அந்த வீடு நிலைத்து நிற்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வீடு நிலைத்து நிற்க வேண்டும்னால் அது தேவனுடைய கிருபையால் தான் நிலைத்து நிற்கு. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கட்டுவோம்னால் அந்த வீடு என்ன பண்ணது? நிலைத்து நிற்கும். நேபுகாத்நேச்சர் 28ஆம் வசனத்தில் அவன் பாபிலோன் மகா நான் கட்டின மகிமையான தேசம் என்று தன்னுக்குள்ளே ஒரு பெருமையாய்
பேசிக்கொண்டிருந்தான். அதோட விளைவு அவன் என்ன பண்ணாம தள்ளப்பட்டான். மாடுகளை போல பிள்ளை தெரியினான். மீண்டும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இல்ல அவன் ஒரு அந்நிய தேசம் சொல்ல முடியல. அவன் பண்ண அந்த 27 வசனம், அவன் நான் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி, என்னது அவன் புகழ்கிறான், உயர்த்துகிறான், மூன்றாவது என்ன பண்றான், மகிமைப்படுத்துகிறான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. இதுக்குதான் கடவுள், அதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் தேவனுடைய சித்தம். இதை விட்டுட்டு நம்ம என்ன காரியத்தை சேர்ந்தாலும் அது வீணாதான் போகும். அது வீணாதான் போகும். இல்ல படிக்கலாம். அவருடைய கிரியைகள், அவர் செய்த, அவர் நடத்துற எல்லா காரியம் நிலைத்து இருக்காங்க. அது பெருமழை செய்யலாம், பெருவெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், புயல் வீசலாம், என்ன வேணா வரலாம். ஆனா தேவனுடைய கிரியைகள் என்னென்றைக்கு என்ன பண்ண, சத்தியமும், அவர் போன வழி, அவர் நடந்த வழி, அவர் சொல்ற வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னாரு. அந்த வழிகள் எல்லாம் நியாயமும், அகந்தையாய் நடக்கிற யாவரையும் அவரால் கீழே தள்ள அவராலே ஆகும், வேற யாரால ஆகாது. இன்றைக்கு நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நம்ம குடும்பத்தை எப்படி கட்டமைக்கிறோம். ஐயா நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், ஐயா நாமத்தினால் அடையாளம் செய்த, அற்புதம் செய்த அப்படி சொல்ல, நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நான் உங்களை அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த நேபுகாத்நேச்சர் கடைசி வாழ்க்கையில தன் தேவனை அறிந்து கொண்டான், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ சித்தத்தின்படி வாழ்வோமானால், நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்போமானால், அது தேவனுக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ரெண்டாவது ஒரு மனிதனை காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தாவீதை குறித்து பவுல் இப்படியா எழுதுறார். தன் இருதயத்துக்கு ஏற்றவன், படிக்கலாமா? ஏற்படுத்தி தாவீது, நல்லா கவனிக்கிறேன். ரெண்டாவது ஒரு மனிதன் உங்களை காமிக்கிறேன். அந்த மனிதன் அந்த தேவ இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். நீங்க நினைக்கலாம், அவன் இருதயத்துக்கு, தேவ இருதயத்துக்கு ஏற்ற மனிதனா இருக்கானே, அவன் வாழ்க்கையில பெருவெள்ளம் சரியாதா, பெருங்காற்று வராதா, அவன் வாழ்க்கையில புயல் வராதா, அவன் வாழ்க்கையில எந்த வெள்ளமும் வராதான்னு கேட்டீங்கன்னா, ஆனா அதே தாவீதுடைய வாழ்க்கையில பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, பெருமழை சொரிந்தது. நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் நல்லா கவனிக்கணும். இப்ப தாவீது சிக்லாவுல 3 நாள் தங்கிட்டான். தாவீது என்ன பண்றான், எத்தனை நாள் தங்கிட்டான்? 3 நாள் சிக்லாவுல தங்கிட்டான். இப்ப அமலேக்கு படைநோக்கி வந்துட்டாங்க. 3ஆம் வசனம் படிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம், அப்பதான் புரியும். சிறியவர்களாகிலும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவரை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். 3 நாள் கழிச்சு தாவீது போறாரு பட்டணத்துக்கு. தாவீதும் அவனு கூட ஒரு 60 பேர் போன அந்த மனுஷர்கள் வந்த போது, இதோ அந்த பட்டணம் முழுவதுமாய் அக்கினியால் எரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் கண்டார்கள். அப்பொழுது தாவீது அவனோடு இந்த ஜனங்களும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவ நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் காமித்த பெரிய நோக்கம்னா, தேவ பக்தி உள்ள மனிதன் தாவீது, தன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. அவன் வாழ்க்கையில என்ன வந்தது? பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, இல்ல பெருமழை சொரிந்தது, மோதினது. அவன் சொல்றான் 4ஆம் வசனத்துல, தாவீது அவன் பலன் இல்லாத போது பலன் மட்டும், அந்த 4ஆம் வசனம் படிக்கலாம். தாவீது
அவனோடு இருந்த 60 பேரும் அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். வந்து பார்க்கிறான், மனைவி இல்ல. தாவீதுக்கு 2 மனைவி காணோம், பிள்ளைகளை காணோம். அந்த 60 பேருடைய மனைவி பிள்ளைகளை காணோம். சிறுவர் பெரியவர் முதல் எல்லாரும் அமலேக்க மக்கள் சிறப்பட்டு கொண்டு போயிட்டான். அவன் அழுகுறான். அதே தாவீது அதே மக்களுக்காக கோலியாத்துக்கு முன்பாக நின்றான். இல்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த கோலியாத்தை என்ன பண்ணுவேனே மேற்கொள்வேன் என்று. ஆனா அதே மக்கள் அவனுக்கு செய்யற அவனுக்கு காரியம் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம் படிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் யார கல்லேறினோம்? யார? தெய்வ பக்தி உள்ள மனிதன். இந்த மக்களுக்காக, இந்த கோத்திரத்துக்காக, இந்த யூதா கோத்திரத்துக்காக தன் உயிரே போனா பரவாயில்ல என்று கோலியாத்துக்கு முன்பாக நின்றவன், அநேக ராஜாக்களை மேற்கொண்டவன், அநேக சத்துருக்களை ஓடவிட்ட தாவீதை இப்ப என்ன பண்றாங்க? அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அந்த மக்கள் என்ன பண்றாங்க? இப்ப கல்லெறிய. ஐயா, இதான் வாழ்க்கை. நாம் எந்த மக்களுக்காக வாழுகிறோமோ அந்த மக்களை நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்க. எந்த மக்கள் நம்மளை நல்லவங்க என்று சொல்றாங்களோ அதே மக்கள் நம்மளை பார்த்து அவனுக்கு அவரை போற மோசமான ஆள் யாருக்காடுன்னு சொல்லுவாங்க. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை இல்ல. ஆனா தாவீது அவன் பாருங்களேன், நீங்க படிக்கலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணிக்கொண்டா? யார் என்ன? இந்த மக்களுக்காக தான் போராடினா, இந்த மக்களுக்காக தான் வாழ்ந்தான், இந்த யூதா கோத்திரத்துக்காக, இந்த இஸ்ரேல் மக்களுக்காக தான் வாழ்ந்தான் தாவீது. அதே தாவீதே அதே மக்கள் அவன் கல் எறியும் போது தாவீது யார் இடத்துல போறான்? கர்த்தரிடத்தில் தன்னை என்ன பண்றாம திடப்படுத்திக்கணும். அவனுக்கு தெரியும் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவன் கட்டினது தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் வீட்டை கட்டினான். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க படிக்கலாமா? அப்படியே படிக்கலாம். 17 வசனம் படிக்கலாம். அமலேக்கியர் பிடித்து போன்ற எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்தைகளும் ஒன்று குறைபடாமல். நான் சொல்லுவேன், நம்மளோட வாழ்க்கையில பெருவள்ளம் சொரிந்து பெருங்காற்று அடித்து மோதினாலும் நாம் தேவனுக்காய் நிலைத்திருப்போமானால் எதை இழக்கிறோமோ அதை நாம் இரட்டதனையாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு எது மேல கட்டப்பட்டிருக்கு? அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா பாபிலோன் நேபுகாத் நேச்சர் தன் தேவனை நோக்கி பார்த்தான். புத்தி வந்தது. மறுபடியும் அவர் அவரை புகழ்ந்து பாடினான். கர்த்தர் மீண்டுமாய் அவன் இழந்தது எல்லாவற்றையும், அவன் மந்திரிமார்கள், அவன் பிரபுக்கள், அவன் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் கொண்டு வந்தான். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த நேபுகாத் நேச்சரு, நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிச்சுனா கூடவே மந்திரக்கார் குறி சொல்றவனை வச்சுப்பாங்க. குறி வச்சிருப்பான், குறி சொல்றவனை மந்திரக்காரனை கூடவே வச்சிருப்பான். அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சரை ஒரு நாள் என்ன பண்ணப்பட்டான்? மாடு போல பிள்ளை தின்னப்பட்டான். இந்த உலகத்துல நிலைத்திருப்பவர் தேவன் மட்டுமே. அவர் மட்டும் ஏன் நிலைத்திருப்பாரு? நீ படிக்கிறீங்களா? அது கொஞ்சம் படிங்களேன். யாரே எங்கெங்கே நம்பி ஓடிக்கொண்டிருக்கீங்க, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்காங்க. நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் படிச்சுட்டு திருப்பி வரலாம். ஒன்று சொல்ல தோணுது. 4ஆம் அதிகாரம் யார் இடத்துல வந்தாங்க? ஏங்க, இவங்களால செய்ய முடியாததை தானியேல் எல்லாத்த நான் சொல்றேன், தயவுசு சொல்றேன், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மக்கள். நம்ம
தானியேல் நேபுகாத்நேச்சார் எதை இழந்தானோ அதை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். தாவீது தன் வாழ்க்கையில எதை இழந்தானோ எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை மறுபடியும் கொண்டு வந்தார். நீங்கள் மறுபடியும் தானியேல் இது என்னோட முடிவது அல்ல, இது தலைமுறையா வரணும். அநேக ஆராதனை மக்கள் இந்த இடத்துல இருந்து எழும்பணும். ஆனால் அப்படி எழும்ப வேண்டுமானால் அது தேவனுடைய அந்த கண்மலையாகிய கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வீடா இருக்க வேண்டும். ஆமென். நாம் எது மேல கட்டி கொண்டு இருக்கிறோம்? எது யார் நம்மளுக்கு நம்பிக்கை? அந்த 23 வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு செய்ததை நீங்க என்ன பண்ண வேணா வீணா செய்யாதீங்க. அந்த நண்பன் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுறேன். அந்த நண்பன் சொன்னல, எடுத்துக்கோ என்னோட கேட்காம இல்ல. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த பணத்தை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த பலத்தை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஞான அறிவை, உங்களுக்கு கொடுத்த படிப்பு அறிவை நீங்க யாருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க கூட தான் பேசி கொண்டு இருக்கேன், வேற யாருக்கிட்ட பேசல. இல்ல, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த படிப்பை, அறிவை யாருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவதா கர்த்தருக்குடைய ஆராதனை. ஐயா, உன் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தம் அல்லவா, உன் நாமத்தினால அற்புதம் செய்தோம் அல்லவா, உன் நாமத்தினால அதிசயங்கள் நடப்பித்தன அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யார் என்று அறிய அக்கிரமக்கு செய்கிறார்கள் என்னை விட்டு. ஒரு காலத்தில் ஆராதித்த மக்கள், ஒரு காலத்துல தேவன் நாமத்தை தொழுது கொண்ட மக்கள், ஒரு காலத்துல தேவனுக்காய் காணிக்கை கொடுத்த மக்களை பார்த்து சொல்றாரு, அக்கிரம செய்கிறார்கள் என்னை விட்டு என்ன பண்ணீங்க? ஏன் அவருடைய சித்தத்தை செய்யாதவர்கள். எப்பனா கேட்டீங்களா நீங்க? ஐயா, நீ இந்த கிராமத்துல எனக்கு எதற்காக வைத்திருக்கிறேன்? உங்களுடைய சித்தம் என்ன? எதற்காக எனக்கு இந்த கிராமத்துல, எதற்காக என் சபையில, இந்த சபையில என்னை வைத்திருக்கிறேன்? எப்பாவது கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. கர்த்தர் நம்மளை ஆவி சொல்ற, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறவரே காப்பாற்றி, கர்த்தர் நம்மளை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த எந்த மனுஷர் வந்தாரோ அந்த மனுஷர் எல்லாத்தையும் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்காரு. ஐயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, மறுபடியும் சொல்றேன், நம்முடைய குடும்பத்தை எது மேல கட்டி கொண்டிருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையை எது மேல கட்டி கொண்டிருக்கோம்? நம்முடைய நம்பிக்கை எது? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம பாபிலோன், அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு காலத்தில் அவன் நினைச்சான், மகிமையாய் நான் கட்டின மகிமையான ஆலயம் நினைச்சான். ஒரு நாள் தள்ளப்பட்டான். தாவீது தனக்கு வந்த நெருக்கத்திலும், தனக்கு வந்த ஆபத்திலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவன் எதை இழந்தானோ அதை மறுபடியும் அவன் பெற்றுட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை தேவனாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால், ஒவ்வொரு நாளும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து பேசி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நிலைத்து நிற்க. அதெல்லாம் வாழ்கின்ற வாழ்க்கை வீணுதான். எனக்கு ஆசை என்ன தெரியுமா? ஆராதனை இல்லையே, பரலோகமே என் சொந்தமே, நம்ம எல்லாரும் பாடணும்னு ஆசை. செத்துட்ட பிறகு பாடி என்ன பிரயோஜனம்? செத்துட்ட பிறகு அந்த பாட்டை பாடி என்ன பிரயோஜனம்? யாரு செத்துருவீங்க என்னக்காக பார்க்கணும்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்போமா? யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி. இல்ல, எரேமியா சொல்றாரு, அவர் நம் கருவை உருவாக்கும் முன்னே நமக்கு முன்பு அந்த கருவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் வீணாய் சுத்தி கொண்டிருக்கிறோம், அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளை இப்படி ஆராதிக்க கடவுள் நம்மளை அழைக்கல, இப்படி ஆராதனை நடத்த கடவுள் நம்மளை அழைக்கல. வேற மாதிரியாய் கர்த்தருடைய நோக்கத்தை, சித்தத்தை அறிந்த மக்களாய் இந்த இடத்துல செயல்பட வேண்டும். இல்ல, மூன்றாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பெருமல்லம் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. படிக்கலாமா? யோபு இந்த வாழ்க்கையில, யோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்படியே ஸ்பீடாவே போறேன். யோபு 1ஆம் அதிகாரம், அவன் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு, அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விரோதனாய் இருந்தான். 5ஆம் வசனத்துல சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவருடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலி. நல்லா கவனிக்கணும். சர்வாங்க தகன பலி, முழுவதுமாய் கொடுக்கிற பலி, முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற பலி. தேவனுக்கு 1ஆம் வசனம் சொல்லுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன் இல்ல. அப்படி அவன் மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கை வரல. அவன் பிள்ளைகளுக்காக அவன் வாழ்கிறான், அவங்களை பரிசுத்தப்படுத்துறான், அவர்களுக்காக காலையில எழுந்து சர்வாங்க தகன பலியிடுறான், வர வைத்து காலை ஆராதனை யார் நடத்துறான். இப்படிலாம் நடத்தி கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கையிலும் பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது. இல்ல நீங்க படிங்களே 21ஆம் வசனம் படிக்கலாம். யாரையா? ஒரு பெரிய காற்று வந்தது, ஒரு பெரிய காற்று வந்தது. யோபின் குடும்பத்தை முழுவதுமாய் அவனை அடித்துப்படுது. இப்ப சொல்றான் யோபு 21ஆம் வசனம் சொல்றான், நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். இப்ப நான் என்ன போறேன், நானே போகும்போது என்ன பண்ணுவேன், அதானே உண்மை. அண்ணன் வேற இருக்குது, அறுத்து விடுறானவா, அதானே சொல்றான், கட்டி அனுப்புவானா? ஐயோ எங்க அப்பாவுக்கு ரொம்ப மோதிரங்க, எப்ப பார்த்தாலும் மோதிரம் போட்டுனே இருப்பாரு. அவர் போகும்போது மோதிரம் போட்டு அனுப்புவீங்களா? ஐயா வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையை பாருங்க. அந்த அண்ணன் அவர் கூட விட மாட்டார். அந்த வேலைக்காரன் கவரை வச்சு கட் பண்ணி என்ன பண்ணாரு, காலை கட்டு கையை கட்டு என்ன பண்ணுவாரு, வெறுமையா அனுப்புவார். இதுதான் வாழ்க்கை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எது மேலே கட்டி கொண்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா யோபு தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகினாய், தன் பிள்ளைகளை தன் குடும்பத்தை பரிசுத்தமுள்ள மக்களாய் வாழ்வதற்கு அவன் நிலைப்பட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது. ஆனால் அவன் தேவனுக்காய் வைராக்கியமாய், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் என்ன பண்ணிருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அவங்க மனைவி சொல்றாங்க, ஏ நீங்க படிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் கையிலே நன்மை பெற்ற நான் தன் தீமையை பெற வேண்டாவோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணல, அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வராங்க. நான் சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், நம்ம சபை மக்களோட வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனா அவைகளின் மத்தியிலே நாம் தேவனுக்காய் வைராக்கியமாய் உண்மையாய் நாம் வாழ்வோமானால் தேவன் நம்முடைய மிக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கும். இல்ல யோபு எப்படிப்பட்டவன் தேவனுக்கு வாழ்ந்தான் என்பது இன்னொரு வசனம் கட்டுறேன். யோபு நீங்க 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். யோபு 31 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களோடு நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு மனைவி தான் இருந்தது, ஆனா மத்தவெல்லாம் 10 மனை பொண்டாட்டி வச்சுதான். யோபுக்கு எப்படி இருந்தது, ஒரு மனைவி தான் இருந்தது. அவன் சொல்றான், என் மணவளனாகி இயேசுவோடு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் நான். இல்ல அவன் மணவளனை, அந்த தேவனை அவர் கன்னிகை போல அவன் நேசித்தான். இவ்வளவு அழகா நேசித்த அந்த யோபுடைய வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் யோபு இனிமேட்டு, அவன் நண்பர்கள் நினைத்தாங்க இனிமேட்டு இந்த யோபு மேல் கொண்டு வரமாட்டான்ட்டு. ஆனா யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ நினைத்தது என்ன பண்ணது தடைப்படாது. மறுபடியும் சொல்றேங்க, எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், தொல்லைகள் வரும், கஷ்டங்கள் வரும். நாம் தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்று கொண்டிருப்போம்னா, தாவீதை போல தேவனுக்காய் நின்று கொண்டிருப்போமானால், யோபுவை போல நாம் தேவனுக்காய் நின்று கொண்டிருப்போமானால், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது தடப்படாது என்று நினைத்த அதே அதிகாரம் யோபு 42ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை படிக்கலாம். வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான்.
எல்லாவற்றையும் பார்க்கிலும் எல்லா ரக்ததனியாய் தந்தார். ஏன் கர்த்தர் அவனுக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையிலும் யோபுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்கள் எதை இழந்தார்களோ அதை இரட்டதனையாய் திருப்பி கொடுத்தார். அதே தேவன் நம்ம மத்தியிலே உலாவை கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் அதே தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க நினைச்சிருக்கலாம், நான் இதை இழந்துட்டு இருக்கிறேன், நான் வெறுமையா இருக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய முடியல, என் குடும்பத்தில் எதுவும் நடக்கலன்ட்டு. கடவுள் நினைத்தாருன்னா ஒரு நிமிஷம் போதுங்க, ஒரு நிமிஷம் போதும். யோபுடைய வாழ்க்கையிலும் சரி, தாவீதுடைய வாழ்க்கையிலும் சரி, நடப்பதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்தாருங்க? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் தள்ளி போல். அவர்கள் தேவனுக்காய் வைராக்கியமா இருந்தார்கள். தாவீது தன் மக்கள் கல் எறியும் போது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவர் என்னை கொன்று போட்டாலும் யோபு நான் தேவனுக்காய் நம்பிக்கொண்டிருப்பேன், தேவனை நம்பிக்கொண்டிருந்தான். கர்த்தர் ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையை மாற்றி கொடுத்தார், ரட்டதனையாய் மாற்றினார். 12ஆம் வசனம் படிக்கலாம். 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், நேபுகாத் நேச்சரோட வாழ்க்கையா இருக்கலாம், தாவீதினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், யோபுடைய வாழ்க்கையா இருக்கலாம். இவர்கள் 3 பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறியது. ஆமென். தேவனுடைய சித்தம் நிறைவேறினது. அந்த நீங்க இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன், 21ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. நல்லா கவனிக்கணும், நம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மக்களுங்க, பரலோகத்துக்கு போக வேண்டிய மக்கள். ஆமென். பரலோகத்துக்கு போக வேண்டிய மக்கள். ஆனா நாம் யாருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதான் முக்கியம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழும்போது கடைசியா அந்த கெத்செமனே தோட்டத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்க வேண்டாம், 39 முதல் 44 வசனம் வரைக்கும் நீங்க படிப்பீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? போயிட்டு ஜெபம் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ணும் ஆக கடவுது, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இயேசுநாதரே இப்படி ஜெபம் பண்ணாருன்னா நாம் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம்? இல்ல, நாம் எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம்? தாவீது நீங்க படிங்களா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. தாவீது, அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு அவன் என்ன பண்றான்? யாருடைய சித்தத்தின்படி? இப்ப இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில யாரோட சித்தத்தின்படி வாழ்கிறோம்? நான் தேவ சித்தத்தின்படி தான் வாழுகிறேன்னு சொல்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களா பார்ப்போம். நான் கேட்குற கேள்வி புரியுதா? கொஞ்சம் என்ன பாருங்க, முடிக்கிறேன். நம்ம யார் சித்தத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம்? இல்லை, எனக்கு என்னன்னா ஒரு பெரிய கஷ்டம், கடவுள் நம்மளுக்கு அழகான ஒரு சபையை கொடுத்து அந்த சபையிலே ஊழியம் கொடுத்து அந்த ஊழியத்திலே நாம் எப்படி ஈடுபாடு உள்ள மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனோ தோண வந்தா வருவேன், வராகாட்டி போவேன். இல்லை, ஒரு வருத்தமான காரியம் இல்லை, ஒரு வருத்தமான காரியம் இல்லை. கடவுள் இந்த சபையை உருவாக்குறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு அல்லங்க. ஆமென். நரகத்துக்கு போறதுக்காக நம்மளை உண்டாக்கிறார், அதுக்காக நம்மளை அழைத்திருக்கார். நான் சொல்லது புரியுதா? எவ்வளவு பேசினாலும் நான் செய்யற மட்டும் தான் செய்யறாங்க. எவ்வளவு பேசினாலும் இல்ல. இன்னைக்கு அவருடைய சித்தத்தை அறிந்த மக்களா இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். நீ என்ன தாத்த சொல்லுங்க, வேதத்தை எப்படின்னா பேசுங்க, நான் செய்ததான் கரெக்ட் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது தன் காலத்திலே கர்த்தருடைய சித்தத்தின்படியே ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, நாம் ஒரு நாளைக்கு நித்திரை அடைய போறோம். அந்த நித்திரை தேவனுடைய சித்தத்தின்படி முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். நான் படிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது உலகமும் அது நிச்சயம் ஓய்ந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. நம்மளை ஏங்க ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஆராதனைக்கு வர முடியல? ஏன் ஆராதனைக்கு லேட்டா வரோம்? இல்ல, ஏன்
கேட்டு பாருங்க, ஏன் நம்மளால ஆராதனைக்கு வர வேலைக்கு ஓடிக்கொண்டு இருக்கோம்? உலகமும் அது நிச்சயம். வாங்கணும் வாங்கணும், இது தேவை அது தேவை, ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கொண்டு இருக்கும். மறுபடியும் படிக்கலாமா? உலகமும் அது நிச்சயம் ஒரு நாளைக்கு ஒழிந்து போங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கான். அது பெருமழை வரலாம், பெருமழை சொரியலாம், பெருமழை காற்று அடிக்கலாம், புயல் வீசலாம், ஆனால் நிலைத்திருக்கான். ஏன்? அது தேவனால் கட்டப்பட்ட வீடு, அது தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன். எது வந்தாலும் அது என்ன பண்ணது? அவனே அசையாது. அவன் உலகத்தின் இச்சை பின்னாடி ஓடிக்கொண்டிருப்போமானால் நம்மளோட வாழ்க்கை மிக பரிதாபப்பட்ட நிலைமையா இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். எபேசியர் 6:6. எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிற பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் எதன்படி செய்யுங்க? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க கையிலே விட்டுறாங்க. நீங்க நடந்துக்கிறது, நீங்க கர்த்தரை ஆராதிப்பது, நீங்க கடவுளுடைய ஊழியத்திலே பங்கெடுப்பது, ஆராதனையிலே பங்கெடுப்பது, இது எல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறதா என்பதை நீங்க யோசித்து பார்த்து நீங்க வாங்க. உங்க இஷ்டம் போல வாங்க, உங்க இஷ்டம் போல நடந்து கொள்ளுங்க. இல்ல, நீங்க மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கு விரும்புகிற பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கர்த்தருடைய சித்தத்தை விரும்புகிற மக்களா. ஒரு நாளைக்கு பெருமழை வரப்போதுங்க, பெருங்காற்று அடிக்க போகுது, புயல் வரப்போகுது. ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வீடு நிலைத்திருக்குமா? படிங்க, மீண்டும் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி தமக்கு பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறமா இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் என்னது? 2 பேர் வீடு கட்டினாங்க, 2 பேரும் வீடு கட்டினான். ஆனா ஒரு வீடு தான் என்ன பண்ணுது? நிலத்தில் இருந்தது. அந்த வீடு எந்த வீடு? நமக்கு கர்த்தர் வீடு கட்ட உதவி செய்திருக்கிறார். ஆமென். நமக்கு வீடு இருக்கு, அந்த வீடு நிலைத்திருக்குமான்னு பாருங்க. அது ரட்சிப்பின் என்ன வீடு, அது விசுவாசம் என்ன வீடு. அந்த ரட்சிப்பு, அந்த விசுவாசம் என்ற வீட்டை நல்லா கவனிங்க. அந்த கண்மலையாக கிறிஸ்து மேல் கட்டுகிறோமா? கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செய்கிறோமா? ஐயா, எல்லா மனுஷனுக்கும் ஒரு தண்டனை இருக்குதுங்க. அந்த தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், எனக்கு பிரியமானவர்களே, அந்த தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மக்களா இருக்கணும். நம்ம வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? மறுபடியும் இல்ல, எவ்வளவு அடையாளங்கள். நான் மறுபடியும் போன வாரம் சொன்னதே சொல்றேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்த எவ்வளவு அடையாளங்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கடவுள் நம்மளுக்கு செய்த பலத்த செய்கைகள் பலவிதமா இருக்கிறது. யாரெல்லாம் சொல்ல முடியுமா? எனக்கு கடவுள் எனக்கு ஒரு நன்மையை செய்யல என்று சொல்றவங்கள கை தூக்கம் பார்க்கலாம். கடவுள் எனக்கு ஒரு நன்மையை செய்யல சொல்ல முடியுமா? எங்க உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கேன். கடவுள் எனக்கு ஒரு நன்மை செய்யல என்றவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம். எவ்வளவு நன்றி கெட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்ல? பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறமா இருக்கிற எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் கவனிக்கணுங்க.
அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். அவ்வளோ பெரியது. அவருடைய அன்பு நம்ம மேல் பாராட்டின அன்பு அவ்வளோ பெரியது. அவருடைய தயவு அவ்வளோ பெரியது. அவருடைய இரக்கங்கள் அவ்வளோ பெரியது. அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட்டு இருப்போமானால் தண்டனைக்கு என்ன பண்ணுவா? தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஐயா நான் தண்டனை அனுபவிக்க போற மாட்டேன் சொல்ற மட்டும் அப்படியே ஏந்து நிற்கு பார்ப்போம். நான் தண்டனை அனுபவிக்க போறேன் என்றெல்லாம் மட்டும் ஏந்து நிற்கு பார்ப்போம். போன வாரம் ஏந்து நின்னீங்களே, ஆஃபர் போன வாரம் ஏந்து நின்னீங்களே, இல்லை